ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க, நம்ம கொடுவா மீன் குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு 3 பச்சை மிளகா, ஒரு தக்காளி, புளி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் கடுகு கொஞ்சம் போட்டு, வெந்தயம் கொஞ்சோண்டு. இப்போ நம்ம பூண்டு வெங்காயம், பச்சை மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன் குழம்புக்கு வந்து நம்ம மசாலா தான். இது வந்து என்னென்னா, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அப்புறம் வந்து ஒரு வரமிளகா, கொஞ்சோண்டு வெந்தயம், கொஞ்சோண்டு மிளகு. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சம், அப்புறம் மீன் மசாலா பொடி வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியும் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து இந்த நம்ம மசாலாவை சேர்க்கலாமா? மசாலா இதில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். இது இப்போ கொதித்து வந்துருச்சு. நம்ம புளி தண்ணி சேர்க்கலாம் வாங்க. புளி தண்ணி கரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இந்த புளி தண்ணியை இந்த மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கொடுவா மீனை வந்து இதில் சேர்க்க போகிறோம். வாங்க சேர்க்கலாம். இதோட மண்டை எடுத்து இதில் போட்டுக்கலாம். நம்ம வாழை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா மீனையும் இதில் சேர்த்தாச்சு. இது கொதிச்சு வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம வச்ச மீன் குழம்பு ரெடி. உப்பு போட மறந்துட்டேங்க. வாங்க, உப்பு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம போட்டுக்கலாம். நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம வச்ச மீன் குழம்பு ரெடி.